புதுச்சேரியில் வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமி திடீரென காணாமல் போன சம்பவம் பெரும் சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. குழந்தைகள் கடத்தல் கும்பல் நடமாடி வருவதாக தகவல்கள் பரவிய நிலையில் சிறுமி காணாமல் போனது கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன சிறுமி எங்கே இருக்கிறார்? ரீசனாக நடந்தது. இப்போ சின்ன குழந்தைகளை கடத்தி நெஞ்சலிக்கிற இடத்துல பரவிட்டு இருந்துச்சு. அது மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போ காரைக்கால் சைடில் கிளிஞ்சல் மீனவன் கிராமம் ஃபிஷர்மன் ஏரியாவில் ஒரு 5 பேர் குழந்தைங்களை திருறதாக இறங்கியிருக்கானோ. அவனை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சாக்லேட் கொடுத்து சின்ன குழந்தை இது கூப்பிடவும் அந்த பாப்பா அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லி அவங்க அப்பா போய் கேட்கவும் அந்த 5 பேரில் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டான். 4 பேர் தப்பிச்சிட்டான். அந்த 4 பேரை கண்டுபிடிச்சி போய் ஊர் ஜனங்க சேர்ந்து எல்லாம் அடித்து முடிச்சு பஞ்சாயத்தில் ஒப்படைச்சாங்க. 5 பேரையும் ஒப்படைச்சி கடலில் கட்டி இறக்குறதாக இருப்பதால் அதனால் போலீஸுக்கு கால் பண்ணி வர வச்சு போலீஸ் ஜீப்பில் அழைச்சி விட்டாங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களாம் நீங்கள் பத்திரமா வீட்டில் வச்சுக்கோங்க, எங்கேயும் வெளியே விடாதீங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இந்திக்காரனும் அவனை எங்கே பார்த்தாலும் பிடிச்சி வைங்க. புதுச்சேரி சோலை நகரைச் சேர்ந்த நாராயணன் மைதிலி தம்பதியின் 2வது மகள் ஆர்த்தி. 9 வயதான ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சனிக்கிழமையன்று மதியம் 2 மணியளவில் ஆர்த்தி தனது வீட்டருகே விளையாடி கொண்டிருந்தார். அப்போது மயான கொள்ளை நிகழ்ச்சிக்கு நன்கொடை வசூலிக்க வந்தவர்களை பின்தொடர்ந்து ஆர்த்தி சென்றுள்ளார். அதற்கு பிறகு சிறுமி ஆர்த்தி மாயமாக அவர் எங்கு சென்றார் என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை. இது தொடர்பாக பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சிறுமி வீட்டருகே உள்ள தெருவில் தனியாக நடந்து செல்வது மட்டுமே பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சிகள் மூலம் சிறுமி முத்தியால்பேட்டை எல்லை பகுதியை கடக்கவில்லை என்பதை உறுதி செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மயான கொள்ளை நிகழ்ச்சிக்கு நன்கொடை வசூலித்து வந்தவர்களையும் அழைத்து விசாரணை செய்து வருகின்றனர். சிறுமி எங்காவது வழி தவறி சென்று விட்டாரா அல்லது மர்ம நபர்கள் கடத்தி விட்டார்களா என்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. சிறுமி ஆர்த்தி காணாமல் போவதற்கு முன் அவரது சகோதரி அனுஷ்கா அவரை கடைசியாக பார்த்திருக்கிறார். இதனால் அனுஷ்காவிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். அந்த சாண்டல் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வீடு மேலே வந்துருக்கோம். அதை போட்டு நான் தலை சீன்னு மோலை அடிச்சுன்னு வந்தான். சாட்டு பிடிச்சிக்கிட்டா சொன்னேன் இதுமாரி. இப்போதான் வெளியே வந்தான். காணாமல் போன விஷயம் யார் கூட போச்சு? யாருக்கிட்ட சொன்னீங்க காணாமல் போன விஷயம்? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க? நான் ஃபஸ்ட்டு 2 மணிக்கு கூப்பிட்டு இருந்தேன் ஆர்த்தின்னு. வீட்டாண்ட இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க, இங்கே தான் இருக்கா, எங்கேயும் போக மாட்டா. இதனிடையே புதுச்சேரி முழுவதும் சிறுமி கடத்தல் விவகாரம் வதந்தியாக பரவியது. பாகூர், மூலக்குளம், காலாப்பட்டு, ரெயின்போ நகர் ஆகிய பகுதிகளில் குழந்தைகளை கடத்துபவர்கள் சுற்றித் திரிவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி வாட்ஸ்அப் மூலம் தகவல்கள் வைரலாக பரவின. இதனால் அச்சமடைந்த பெற்றோர் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவில்லை. இந்த நிலையில் ரெயின்போ நகரில் சுற்றித் திரிந்த 2வரை பிடித்து பெரிய கடை காவல் நிலையத்தில் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். இதேபோல் காரைக்கால் கிளிசல்பேடு பகுதியில் தங்கி மீன்பிடி வேலை மற்றும் ஹோட்டல் வேலை செய்யும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 5 பேரை அடித்து உதைத்த மக்கள் அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வீதியில் விளையாடிய குழந்தைக்கு அவர்களில் ஒருவர் சாக்லேட் கொடுக்க சந்தேகமடைந்த மக்கள் அடித்து உதைத்தது தெரிய வந்தது. சோலை நகரில் சிறுமி காணாமல் போய் 2 நாட்கள் கடந்த நிலையில் அவர் குறித்த எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. சிறுமி விளையாடிய இடத்தின் அருகில் உள்ள அனைத்து வீடுகள், பாதாள சாக்கடைகள் என அனைத்து இடங்களிலும் போலீஸ் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. சிறுமி மாயமானது தொடர்பாக எந்தவித தகவலும் தெரியாமல் தேடிய போலீசார் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்காத போலீசாரை கண்டித்து அவரது உறவினர்கள் புதுச்சேரி மரக்காணம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன், திமுக முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் பிரபாகரன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் சிறுமியை விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என உறுதியளிக்க போராட்டம் கைவிடப்பட்டது. கடைக்கு போனோம், என் பிள்ளை சூட்டிக்கா இருக்கும், எங்க போனாலும் விளையாட்டு வரும். நேத்தான வரல என் பிள்ளை.
என் பிள்ளை தானே வரல 3 நாளாக தேடுறாங்க 3 நாளாக ஒன்றும் வரல இன்னைக்கு 3 நாளாக என் பிள்ளை இருக்குதா இல்லையா என் பிள்ளை உயிரோட இருக்குதா நல்லா பேசு என் பொண்ணு சாயந்தரத்துக்குள்ள என் பிள்ளைக்கு பதில் சொல்லுங்க இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ 3 நாளாக காணோம். ஆனால் தேடினே இருக்கிறாங்க. போலீஸ் வந்து அந்த தெருவில் அந்த பகுதியில் மட்டும் தான் தேடுறத தவிர யாரையும் இருக்காங்க. நாங்கள் வந்து பொதுமக்கள் ரோட்டில் வந்தால் எங்களை தான் ஆய கட்டுறாங்க. இப்போ எஸ்பி வந்து பேசியிருக்காங்க, ஈவினிங் வரையும் டைம் கொடுங்க, சாயந்தரத்துக்குள்ளே டைம் கொடுங்கன்னா நாங்கள் என்ன பார்க்குறாங்க. நீங்கள் வெறும் நல்லபடியான சாயந்தரத்துக்குள்ளே பதில் தெரியலனா நாளைக்கு இதோட பெரிய அளவுக்கு மறியல் பண்ணுவாங்க. தமிழகம் மற்றும் புதுவைக்கு குழந்தை கடத்தல் கும்பல் வந்திருப்பதாகவும் உடல் உறுப்புகளை திருடுவதற்காக இந்த கும்பல் வந்திருப்பதாகவும் சில சித்தரிக்கப்பட்ட வீடியோக்கள் வைரலாக பரவி வருகின்றன. இதை உண்மை என்று நம்பிய பொதுமக்கள் கண்ணில் படும் சந்தேக நபர்களை எல்லாம் தாக்க ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் குழந்தை கடத்தல் வதந்தி காட்டுத்தீயாய் பரவ இந்த வதந்தியை சமாளிப்பது போலீசாருக்கு மிகப்பெரிய வேலையாகி இருக்கிறது.